Question number 5. What is the time 100 hours after 7 a.m.? After 7 a.m. 100 hours you want to find out. என்ன டைம் இருக்கும், அதாவது 7 மணிக்கு அப்புறம் நீ 100 ஹவர்ஸை ஆட் பண்ணனா என்ன டைம் கிடைக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹியர் 100 கான்க்ரியன்ட் எக்ஸ் மாட் 17. 100 தானே ஆன்சர் பண்ணணும். ஸோ நீ 100 கான்க்ரியன்ட் எக்ஸ் மாட் 12. 12 means that is a hour or 12 hours normal, so you want to substitute in 12. So you want to in a clock every 12 hours, so you want to divide 100 divided 12. Already I inform you the 100 and the x equal to before வரும்ல minus x equal to 12n அந்த மாதிரி நீ சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம். ஈஸியானா என்ன கான்க்ரியன்ட்டுக்கு அப்புறம் அந்த x மட்டும் இருக்குது, முன்னாடி ஒரு நம்பர் மாடு 12 வேறு மாடு என்ன நம்பர் இருந்தாலும் சரி. ஸோ அப்படின்னா நீ ஈஸியாக என்ன பண்ணலாம், நீ டிவைட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ கொஷின் 8 வந்திருக்கு, ரிமைண்டர் 4 வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன ஆன்சர் ரிமைண்டராக தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 4 x உடைய ஆன்சர் என்னது 4. நீ 12ஐயும் 100ஐயும் டிவைட் பண்ண உனக்கு ரிமைண்டர் 4 இருக்குது. ஸோ இந்த டிசிஏ 4. ஹியர் கொஸ்டின் ஆஃப்டர் 7 AM 7 மணிக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர்னால நீ என்ன பண்ணுறன்னா அந்த 4ஐ ஆட் பண்ணணும். ஸோ 7 + 4 = 11. ஸோ 11 o'clock ஆர் 11 AM. ஸோ 7 AM கூட நீ 11 ஆட் பண்ணனா தட் இஸ் 4 ஆட் பண்ணனா 11 AM தான் கிடைக்கும், PM கிடைக்க சான்ஸ் கிடையாது. ஸோ தட் இஸ் 11 AM. Question number 6. What is the time 15 hours before 11 PM? 11 PMக்கு before 15 hours என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Here 15 கான்க்ரியன்ட் எக்ஸ் மாட் 12. ஸோ 15ஐ 12ஆல் நீ டிவைட் பண்ணால் உனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 3. இங்கே பாருங்க, அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மெத்தடும் உனக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதாவது நீ 15ஐ 12ஆல் நீ லாங் டிவிஷனில் நீ டிவைட் பண்ணனா உனக்கு ரிமைண்டர் என்ன ஆன்சர் வரும் 3. ஓகேவா. ஹியர் ஆல்சோ இங்கே பாரு 15 அந்த எக்ஸ் இங்கிட்டு வரும்போதுல மைனஸ் எக்ஸ், நீ ஒவ்வொரு வழியாக சப்ஸ்டியூட் பண்ணுற 1 பண்ணனா 14. ஸோ 14 12ஆல் மல்டிபிள் ஆகாது. ஸோ 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போதுல 3ல் வந்து 12ஆல் மல்டிபிள் ஆகிற மாதிரி வருது. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் மெத்தட் ஆல்சோ யூ வாண்ட் டு சூஸ் இட். ஸோ இந்த டைம் 15 hours பிஃபோர் 11 o'clock. 11 o'clock பிஃபோர் 15 hoursனு கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் வில் கம் 3ன்னு வந்திருக்கு. ஸோ 11 PM - 3 தட் இஸ் 8 o'clock ஆர் 8 PM because that is 11 PM. 11 PMக்கு 3 hours முன்னாடி என்ன தான் இருக்கும் 8 PM. Question number 7. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? இன்னைக்கு Tuesday. My uncle will come after 45 days. நான் 45 days after மை அங்கிள் வந்து வருவாங்களே. இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங், என்ன டே அங்கிள் வராங்க. 45 டேஸ்க்கு அப்புறம் கொடுத்துட்டாங்க. அது என்ன டே, மண்டேயா டியூஸ்டேவா, அது என்ன டே அங்கிள் வருவாங்கன்னு சொல்லி நீ கேல்குலேஷன் பண்ணணும். நம்ம கேலண்டர் இருந்தால் நீ அதை பார்த்து நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடுவேன். ஆனால் நம்ம சம் மெத்தட் படி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Number of days in a week is equal to 7. So you mention in 7. So how many days after will come my uncle? 45. So 45 congruent x mod 7. So you want to hear 45 divided by 7. So the remainder 3. So 45 congruent 3 mod 7. This is a simple method. So x today answer is a 3. So already you know today is Tuesday. So after 3 days that is a Friday. So after Tuesday you want to count it 3 days. Okay, so Wednesday, Thursday, Friday. So the answer is here Friday. So my uncle will come Friday. Question number 9. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. 7க்கு நீ ஏதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் நீ சப்ஸ்டியூட் பண்ணுறனா அதுவும் என்ன ஆகுது 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஹியர் இஃப் n = 1, நீ n இருக்கிற பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுற. ஸோ 2 power 1 + 6 × 9 power 1. ஸோ 2 + 54 = 56. 56 is 7 டேப்பில் வருமா, வரும். ஸோ 56 is divisible by 7. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் n = 1 இட் இஸ் ட்ரூ. என்னுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்படி நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணோம், எண்ணுக்கு k சப்ஸ்டியூட் பண்ணுவோம்,
நெக்ஸ்ட்டு k+1 அதாவது ஆட் நம்பர்னால் என்ன ஆன்சர் வருது? ஈவன் நம்பர். நம்மளுக்கு இருக்கிற நம்பர்ஸ் ஃபுல்லுமே கண்டிப்பாக ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இந்த நம்பர் தான் இருக்குது. ஸோ எனக்கு பதில் k சப்ஸ்டியூட் பண்ணணும், அடுத்து k+1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது ஆட் நம்பரும் ஈவன் நம்பரும் நீ செக் பண்ணி பார்க்குறதுக்காண்டி தான். ஸோ எனக்கு பதில் k சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ 2k into 6 into 9k is divisible by 7. ஸோ divisible by 7னா ஈக்குவல் டு 7. நம்ம எம்மு இல்லைனா என்னன்னு நீ டினோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டினில் என்னன்னு கொடுத்தனால we want to denote it m. So here 6 into 9 power k equal to 7m and 2k after comes equal na minus 2 power k. So this is your first one equation. Next to prove for n is equal to k+1. எனக்கு k na odd number கூட 1 நீ ஆட் பண்ணனா that is a even number. ஓகே, நீ இப்போ எனக்கு k வந்து ஈவன் நம்பர் நீ கன்சிடர் பண்ணாலும் ஈவன் நம்பர் கூட 1 ஆட் பண்ணால் தட் இஸ் ஏ ஆட் நம்பர். ஸோ நீ n இருக்கிற இடத்துல நம்ம 1 2 3 4 5 அப்படி நிறைய சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறதுக்கு நீ 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு n-க்கு பதிலாக k-யும் k+1 நீ சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. ஸோ நீ k சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 6 into 9 power k equal to 7m minus 2 power k அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த தட் இஸ் ஏ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூ வாண்ட் டு மென்ஷன் இட். நெக்ஸ்ட் n + யூ சப்ஸ்டியூட் k+1. நெக்ஸ்ட்டு 2 power k+1 மல்டிப்ளை பண்ணணுன்னா பவர்ஸை ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஆடில் இருக்குது பவர். ஸோ அது என்னதில் இருந்திருக்கும்? மல்டிப்ளிகேஷனில் இருந்திருக்கும். ஸோ 2 power k into 2 + 6 into 9 power k+1 9 power k into 9 we want to mention. So 2 power k into 2 + 6 into 9 power k into 9. அந்த 6 into 9 power kக்கு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூவை நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஒன் 2 power k into 2 ப்ளஸ் அந்த 9 நீ வந்து மல்டிப்ளை பண்ணனா 63m மைனஸ் 9 into 2k அது 18kன்னு போட்டுறக்கூடாது. தட் இஸ் ஏ ராங். இதுக்கு 2 பவரில் k இருக்கிறதுக்கு k இல்லை. ஸோ 9 into 2 power k நீ 2 power k into 2 ப்ளஸ் 63m மைனஸ் 9 into 2 power k ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் லாஸ்ட்டு டேர்ம்லேயும் 2 power k இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டேர்மில் மட்டும் 2 power k காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இன்சைடில் 2 - 9 இருக்கும் ப்ளஸ் 63m. ஸோ 2 power k into -7 ப்ளஸ் 63m. ஸோ 63m minus 7 into 2k. ஸோ இதுலேயும் 7 நீ காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இன்சைடில் 9m வரும். அந்த இடத்துல m நான் சப்ஸ்டியூட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ யூ வாண்ட் டு ரைட் 9m minus 2 power k. ஸோ 7 is a மல்டிபிளில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 7 வந்து 7 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ இட் இஸ் divisible by 7. hence proved. So that is a question number 8. Here question number 9. So the last sum is a question number 8. This sum is question number 9. Find the remainder when 2 power 81 is divided by 17. இப்போ 2 power 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ 2-வை 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிடுற 2 into 2 into 2. ஸோ தட் இஸ் சிம்பிளாக நீ ஃபைண்ட் அவுட் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்ததை 17ஆல் நீ டிவைட் பண்ணி செக் பண்ணிடுவேன். ஆனால் இங்கே 2 power 81. ஸோ 2-வை 81 டைம்ஸ் நம்ம போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணல. வெரி டிஃபிகல்ட். அது ரொம்ப கஷ்டம். ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். How to find out? 2 power 81 you want to spread it. 2 power 81 நீ ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் பவர்ஸ் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். பேஸு சேமாக இருந்தால். ஸோ அதான் 2 power 81 2 power 80 into 2 power 1. பவரில் 1 போட்டாலும் ஒன்று, சப்ஸ்டியூட் பண்ணலாலும் ஒன்று. பிகாஸ் தட் இஸ் ஏ ஒன்லி மென்ஷன் 2 ஒன்லி. 2-வை மென்ஷன் பண்ணுறது தான் ஆகும். ஸோ நீ 1 போட்டாலும் ஓகே, போடலான்ட்டு 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 power 80 நீ ஸ்ப்ரெட் பண்ணணும். எப்படி? 4 into 20. சரியா? 4 into 20 80 தானே. ஸோ யூ வாண்ட் டு மல்டிப்ளை 4 into 20. நெக்ஸ்ட்டு 2 power 4 அந்த 20-ஐ அவுட் சைட் ப்ராக்கெட் யூ வாண்ட் டு ரைட். ப்ராக்கெட்டுக்கு வெளியே எழுதணும். ஏன்னா பவருக்கு மேலே பவர் இருந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 into 20 80 தான். அதனால் நீ பவருக்கு மேலே பவர் எழுதிடு. ஸோ 2 power 4 வேல்யூ என்னது? 16. ஸோ 16 power 20 into 2. ஓகே, இப்போ நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? 2 power 81 நீ ஸ்ப்ரெட் பண்ணி எழுதிக்க. தட்ஸ் ஆல். எதுவுமே பண்ணலை. சரி, இப்போது மல்டிபிளில் எனி நம்பர் இப்போது 2 into 8ன்னு இருக்குது. 2 into 8ன்னு இருக்குது. இப்போ அதை 2 டேபிளால் டிவைட் பண்ணணும். ஸோ 2 டேபிளால் நீ டிவைட் பண்ணுறன்னா அந்த 2வையும் மட்டும் நீ கேன்சல் பண்ணி ஆன்சர் 8ன்னு எழுதுவேன். இதே இது நீ அப்படி எழுதுவியா? இல்லைன்னா 2 into 8 by 2-வை நீ 2 வச்சு 2-வை டிவைட் பண்ணிவிட்டு திரும்பியும் 2 வச்சு 8-ஐ டிவைட் பண்ணுவியா?
பண்ண மாட்டோம். ஸோ மேலே நியூமரேட்டரில் மல்டிப்ளையில் இருக்கிறத டினாமினேட்டரில் அந்த நம்பர் வச்சு ஏதாவது ஒன்றை மட்டும் நீ டிவைட் பண்ணாலே போதும். தட் இஸ் தி ஆன்சர். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 16^20 × 2 இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுறன்னா அந்த 16 நீ 17 டிவைட் பண்ணு. 16 17 டிவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 16 கான்குரியன்ட் எக்ஸ் மாடு 17. ஸோ அந்த எக்ஸ் இங்கே வரும் மிஸ்ஸில் -6 = 17. நீ எக்ஸ் பிளேஸில் நீ -1 சப்ஸ்டியூட் பண்ணால் தட் இஸ் ஏ +1 ஆயிரும். ஸோ 17 ஆன்சர் வந்துடும். ஸோ 17 வந்து கம்பல்சரி என்னது, தட் இஸ் ஏ விச் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 17. ஓகே, ஸோ ஹியர் எக்ஸ் ஆன்சர் இஸ் 1. ஸோ 2^81 டிவைடட் 17. 17 டிவைட் பண்ணால் உனக்கு என்ன வந்திருக்கும், 16^20 × 2. ஸோ 16^20 என்ன பண்ணணும், 16 இருக்கிற இடத்துல நீ டிவைட் பண்ண போய் உனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, -1 வந்திருக்கு. ஸோ -1^20 × 2. -1 பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும், 1 தான். ஸோ 1க்கு மேலே என்ன நம்பர் இருந்தாலும் 1 தான். ஆனால் அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரும். ஸோ ஆ நம்பர் தான் இருந்துச்சுன்னா ஆன்சர் நெகட்டிவில் வரும். ஸோ அதனால் இங்கே ஈவன் நம்பர். ஸோ அந்த ஆன்சர் இஸ் 1. ஸோ 1 × 2 = 2. So the remainder is 2. Next one, the duration of flight travel from Chennai to London through British Airline is approximately 11 hours. சென்னையிலேருந்து லண்டனுக்கு போகிறதுக்கு ஏர்லைனில் அப்ராக்சிமேட்லி 11 hours ஆகும். The airplane begins its journey on Sunday at 23:30 hours. சண்டே நைட்டு 23:30 ஹவர்ஸில் ஏரோப்ளைன் வந்து கிளம்புது. இஃப் த டைம் அட் சென்னை இஸ் 4.5 hours ahead to that of லண்டன் டைம். லண்டன் டைமை விட சென்னை டைம் எப்படி இருக்குன்னா 4.5 hours எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. Then find the time at London. When will the flight land at London airport? அப்போ லண்டன் ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகுது ஃப்ளைட்டு. அப்போ என்ன டைம் இருந்திருக்கும் லண்டனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளைட் டைமுக்கு டியூரேஷன் என்ன ஆகுது, 11 hours ஆகுது. எப்போ ஸ்டார்டிங் டைம் 23:30 hour. இதுக்கு சிம்பிளாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். T+N = F mod A. T+N = F mod A. இந்த டைம் சம்க்குலாம் நீ இதை யூஸ் பண்ணணும், உனக்கு ஆன்சர் ஈஸியாக தான் வரும். இதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு சம் உண்டு, டைம் சம். அதுக்கும் நீ என்ன பண்ண, லாஸ்ட்டு சம்க்கு முந்தின சம் அதுக்கும் இந்த T+N = mod A, F mod Aன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ டீனா ஸ்டார்டிங் டைம், என்னன்னா நம்பர் ஆஃப் hours, எஃப்னா ஃப்யூச்சர் டைம். ஸோ ஹியர் ஸ்டார்டிங் டைம் என்னது 23:30 ப்ளஸ் என்னன்னா நம்பர் ஆஃப் hours, எத்தனை ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுது 11. ஸோ 11 = எஃப்னா ஃப்யூச்சர் டைம், எப்போ போய் சேரும் அது எஃப் mod 24. எதுக்கு 24 போட்டிருக்கேன், இது வந்து 23:30 அதாவது ஒன் டே முடிய போகுது சரியா. ஸோ ஒரு டே ஃபுல்லும் ஆகிறதுனால ட்ராவலுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒன் டேக்கு 24 hours. அதனால் நீ என்ன பண்ணுறன்னா 24 டிவைட் பண்ணணும். ஸோ 23:30 + 11 34:30 = F mod 24. ஸோ -F ஆயிரும். நெக்ஸ்ட்டு F இருக்கிற பிளேஸில் நீ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 10:30 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் 24 வரும். அது என்னது, விச் இஸ் மல்டிபிள் ஆஃப் 24. ஸோ எஃப்ஸோடைய ஆன்சர் என்னது, எஃப்வுடைய ஆன்சர் 10:30. ஸோ F = 10:30 ஆன்சர் எழுதிக்கோ. இங்கே என்ன ஆகுதுன்னா லண்டன் டைம் எப்படி இருக்குது, இந்தியன் டைமை விட 4.5 hours அஹட்னா முன்னாடி இருக்குது. ஸோ உனக்கு ஆன்சர் என்ன வந்ததுக்கு 10:30. எஃப்வுடைய ஆன்சர் ஃப்யூச்சர் டைம் என்னது 10:30. நம்ம டைம் படி 10:30க்கு ரீச் ஆகிருக்கு. ஆனால் லண்டன் டைம் படி என்னது, அந்த 4:30 மைனஸ் பண்ணணும். ஸோ 10:30 4:30 மைனஸ் பண்ணால் த ஆன்சர் இஸ் 6 AM.